எம்மா எம்மா எதுக்குண்டி அலற? எந்திரிச்சிட்டியா? எம்மா தூங்க முடியுதாம்மா? காலையிலேயே பாட்டை வச்சு இப்படி எழுப்பி விடுற. பாட்டு எங்கடி நான் வச்சேன்? கோயில போட்டு விட்டுருக்காங்க. எந்திரி போய் பல்ல தை. தூக்கத்துல இருந்துட்டு உளறிக்கிட்டு இருக்காத. இது ஆடி மாசம் ஃபுல்லா இப்படிதான் இருக்கும். காலம்பரம் எந்திரிச்சு குளிச்சு சுத்தபத்தமா இரி. எம்மா அதுக்குன்னு இவ்வளவு சவுண்டாவாமா? காதெல்லாம் இறையுது. இப்படியாமா? நல்லா சொல்லுவா. அவன் தங்கச்சி தான் காலையில எந்திரிச்சு பாத்திரம் கழுவிட்டு இருக்காட்டி. உனக்கு என்ன வந்துச்சான்? கோயில்ல அம்மா கூழ் வாங்கி வச்சா மட்டும் நல்லா உறிஞ்சு குடிக்க நல்லா இருக்குன்னு. அதுக்கு இதுக்கு என்னமா சம்பந்தம்? அப்ப பாட்டு போட்டாலும் கேட்கணும். சாமி பாட்டு தானே, காதுக்கு எவ்வளவு இனிமையா இருக்குது. அது உனக்கு போமா. உனக்கு என்னட்டி தெரியும்? காலையிலேயே வீட்டுல லட்சுமி கடாட்சமா இருக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, நான் மறுபடியும் தூங்குறேன். அட தடுத்திரியம் பிடிச்சவளே, எந்திரிச்ச உடனே தூங்குது பேரு. ஏ கழுதையே எரும மாடு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனாலும் ஆடி தவசதி எந்திரிச்சு கூடி. போமா, நான் தூங்கிட்டேன். என்ன நடிப்பு நடிக்கா பாரு, என்ன நடிப்பு நடிக்கா. என்கிட்டயே வாடி எந்திரிச்சு குளி, சாமி கும்பிடவா. தூங்கணும்னே எப்படி இவளுக்கு கொரட்டை வருது? கள்ளி. என்ன மக்களே, தூங்கலையா? நான் தூங்கவே இல்ல. போமா வாட்டி, முதல்ல குளி. நீ போ, வாரேன். பக் 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 பக். இங்க வா. எங்க ஓடுற? உங்களால பெரும் பாடா இருக்கு. என்ன லட்சுமி, வேலையெல்லாம் முடிஞ்சுதா? வா அம்புஜம், காலையிலேயே நல்ல மங்களகரமா கிளம்பி வந்திருக்கியே. வா லட்சுமி, அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண பால் சொல்லியிருந்தோம்ல, எடுத்து வச்சிருக்கியா? காலைல கறந்த உடனே உனக்கு தான் முதல்ல தனியா எடுத்து வச்சேன் அம்புஜம். நல்ல வேலை லட்சுமி, நீ மறந்துடுவியே, எங்க ஃபோன் பண்ணி சொல்லுமோ நினைச்சேன். இதை எப்படி மறப்பேன்? எத்தே பால் எடுத்து தாங்க. வாயா, இன்னைக்கு உங்க அம்மா உனைய அனுப்பிச்சு விட்டாளா? ஆமா, லீவில் எங்க தூங்க விட்றா. காலையிலே போய் பால் வாங்கிட்டு வான்னு அனுப்பிச்சு விட்டா. சீக்கிரம் எடுத்தாங்க தே, நான் விளையாட போனோம். சரசு அவனுக்கு என்ன அவசரம்? இருள எடுத்துருவா. சீக்கிரம் தாங்கத்தே, நான் போகணும். ஏல, எத்தனாம் கிளாஸ் படிக்க? நல்ல பெரிய பையனா வளர்ந்துட்டிய. நான் 12th படிக்கிறேன். பின்ன இன்னுமா குட்டியாவே இருப்பேன். சரிதான். வளர வாயும் சேர்ந்து வளர்ந்துருக்கு. போங்கத்தே, நான் கம்மியா தானே பேசுறேன். இந்த ஆளை கொண்டு போ. சரசு மவனே, உங்க அம்மா நேத்து எனக்கு பாத்திரம் தராம போயிட்டா. என் வீட்டு செம்புல தான் ஊதி தந்திருக்கேன். பத்திரமா சாயங்காலம் கொண்டு வர சொல்லிரு. ஆட்டும் தே, உங்க செம்பு ஒன்றும் தொலைச்சிட மாட்டேன். சரிடா சரி, பாலை கீழே சிந்திராம கொண்டு போ. பாய் தே. இந்த செம்பை வெள்ளத்துக்கு போட்டா கூட எவனும் எடுக்க மாட்டான். இதுக்கு இந்தா பேச்சு. பாத்தியா அம்புஜம், இம்மா துண்டு இருந்துக்கிட்டு எப்படி பேசிட்டு போறான்னு? பார்த்துட்டு தானே இருக்கேன் லட்சுமி. இப்போ உள்ள பிள்ளைங்களாம் பயங்கரமா வாயடிக்குதுங்க. ஆமா, எல்லாம் அந்த போனை பார்த்தா கத்துக்கிடுது. ஏன் லட்சுமிக்கா, எங்க வீட்டுக்கு நீங்க பால் கொண்டு வரல? இனிமேதான் வரணும்னு நினைச்சேன் கீதா, அதுக்குள்ளே நீயே வந்துட்ட. மனுஷ காபி போட்டு குடிக்க வேண்டாமா? காலம்புறம் வரணும்னு தெரியாதா உங்களுக்கு? ஏ கீதா, இப்பதானே விடிஞ்சிருக்கு. சரிக்கா, பால் தாங்க. ஏக்கா, அம்பனி வீட்டு கல்யாணத்தை பார்த்தீங்களா? என்ன கிராண்டா பண்ணிருக்காவ. ஆமா கீதா, நானும் பார்த்தேன். ஏ அப்பா, பல கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காவோ. ஆமாக்கா, என்ன துட்டு. ஏ அப்பா, இவ்வளவு துட்டு இருந்து என்னத்துக்குக்கா? அதான் பட்ஜெட் போட தெரியலையே. என்னைக்கு இதை சொல்ற? ஆமாக்கா, கல்யாணத்துக்கு பாருங்க, பணத்தை வாரி அள்ளி இறைச்சிருக்காரு. அதுவும் கோடியா இறைச்சிருக்காரு. இதுல ப்ரீ வெட்டிங் வேற. ப்ரீயே பண்றதுக்கு எதுக்கா அவ்வளவு காசு? அவருக்கு இருக்கு, பண்றாரு. ஆமாட்டி, இதுல அம்பானி ஒய்ஃப் கழுத்துல காதலெல்லாம் போட்டுருக்குது கோடி கணக்காம். இதெல்லாம் நம்புற மாதிரியாக்கா இருக்கு. நான் நேத்து கூட மீசா ஆப்ல பார்த்தேன், 250 ரூபா போட்டிருந்தான். இல்ல கீதா, உண்மையா இருக்கும். அது எப்படி? அவ்வளோ பெரிய பணக்காரரு என்ன கவரிங்கா போடுவாரு? ஏழைங்க தங்கத்தை போட்டாலும் கவரிங்கான்னு கேட்கிறாவோ. பணக்காரங்க கவரிங்க போட்டு அலைஞ்சாலும் டைமண்டுங்கிறாவோ. என்ன உலகம் இது? ஏட்டி, அதெல்லாம் ஒரிஜினல் டைமண்ட் ஆண்டி. அதுல ஒரு கல்ல கொடுத்தாலும் நான் சாகுற வரைக்கும் உட்காந்து சாப்பிடுவேனக்கா. ஏம்மா நமக்கு இந்த ஆசை? உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிடணும். ஏக்கா, என்னைய விட்டுட்டு என்ன கதை பேசிட்டு இருக்கீங்க? என்னைக்குதா வாக்கிங் போயிட்டு இருக்கியா? ஆமாக்கா, வர உடம்பு போட்டுக்கிட்டே போகுது. நீதான் உமா எப்பவும் கரெக்டா வாக்கிங் போயிடுற. நானும் இன்னைக்கு போகணும் நாளைக்கு போகணும்னு நினைக்கேன், ஒரு நாளும் போக முடியல. என்ன கதைக்கா விட்டுட்டு இருந்தீங்க? என்ன பெருசா கதை இருக்கு? எல்லாம் இந்த அம்பானி வீட்டு கல்யாணத்தை பத்தி தான் பேச்சு நடந்துட்டு இருக்கு. ஐயே, அதை ஏன்க்கா ஞாபகப்படுத்துனீங்க? யாம்டி, அதை பார்த்துதான்க்கா ஒரே டிப்ரெஷன்ல போயிட்டேன். என்னைய அந்த கடவுள் படைச்சுதான் படிச்சான். ஒரு பூனைக்குட்டியாவோ நாய்க்குட்டியாவோ படைச்சி, அதுவும் ஜெம்மன் செப்பேடு இந்த மாதிரி படைச்சாதான் அம்பானி வீட்டுல வாங்குவாங்க.
அந்த மாதிரி ஒரு நாய்க்குட்டியை படைச்சி அம்மானி வீட்டில் ஏசி காத்துல நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு அந்த கல்யாணத்தையும் இப்போ அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கலாம். பாருங்க, இந்த மனசு பிறவியா படிச்சதுனால அந்த பக்கமே போக முடியாம ஆயிடுச்சு. நல்ல ஆசைதான் உமா, எனக்கும் அந்த ஆசை இருக்கு பாத்துக்க. நல்லா 2 பேரும் ஆசைப்பட்டுட்டு கடைங்க. ஏன் சாந்தியக்கா எங்க போறீங்க காலையிலேயே? அதை நான் தாண்டி உங்கள்கிட்ட கேட்கணும். காலையிலேயே இங்கே நின்று என்ன பேச்சு? 24 மணி நேரமும் ஒரே கதை தான் போல. ஆமாக்கா, எங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு? ஏ கீதா, உங்களுக்கு வேணா வேலை இல்லாம இருக்கலாம், எனக்கு வேலை இருக்குடி. சீக்கிரம் பாலை வாங்கிட்டு வீட்டுக்கு போங்க. என்ன லட்சுமி, புள்ள இருக்க போற வரியா? நீ போ சாந்தி, நான் பின்னாடி வரேன். இன்னும் ஒரு 4 வீட்டுக்கு பால் கொடுக்க வேண்டியது இருக்கு, போய் கொடுத்தாதான் வர முடியும். ஆட்டும் இங்க என்ன கதை ஓடுது? என்ன கதை பேசுவோம்? எல்லாம் அம்பானி வீட்டு கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா, உங்க மாமா ஃபாரின்ல இருக்கானே, அவனுக்கு எப்ப கல்யாணம்? அவன் அடுத்த மாசம் ஊருக்கு வராமா. அவனுக்கு பொண்ணு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்க்கும், நல்ல பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதான். உங்களோட சொந்தக்காரங்கள யாராவது இருந்தா சொல்லுங்க, பேசி முடிச்சிடலாம். ஆட்டும்க்கா, சொல்றோம். இப்பதானே இந்த விஷயத்த சொல்லியிருக்கீங்க, என்ன ஏதுன்னு பார்த்து விசாரிச்சு சொல்றோம். அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு தான் கூப்பிடல. சாந்தியக்கா, நீயாவது கல்யாணம் சோற போடு. போட்டுருவோம் டீ. அம்பானி வீட்டு கல்யாணம் ஜாம் நடந்ததுன்னா யாரு காசு? எல்லாம் உங்க காசு, என் காசும் தான். இப்பவுமே இவ்வளோ காசு கூட்டிட்டான். இன்னும் வளகாப்பு இருக்கு, காது குத்து இருக்கு, எல்லாத்துக்கும் நம்ம இதுக்கே தனியாக சொத்து சேர்த்து வைக்கணும் போல. ஆமா சாந்தியக்கா, நீ சொன்னது என்னவோ 100க்கு 100 சரி. இன்னும் என்னென்னலாம் பண்ண காத்திருக்கா அவ்வளோ. சரிம்மா, நான் வாரேன், எனக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு. லட்சுமி, நேரம் ஆயிட்டு பத்தியா? பேசிக்கிட்டு நினைச்சு பால் எடுத்தா லட்சுமி. நான் கிளம்புறேன். ஓகேக்கா, பாய். நானும் கிளம்புறேன். என்னடி உமா கிளம்பிட்ட? ஆமாக்கா, நேரம் ஆகுதுல, என் வீட்டுக்காரர் ஆபீஸ்க்கு அனுப்பணும். பாலுக்கு 600, வெஜ்ஜு நான்வெஜ்ஜுக்கு ஒரு 2000. இந்த மாதம் மளிகை சாமாவே 3500 வந்திருக்கு. ரேகாக்கு 2 டாப் எடுத்தோம், நம்மளுக்கு 2 டாப் எடுத்தோம். 2000 ஆயிருக்கு. ஹே அப்பா, மீதி பேலன்ஸ் என்னமோ 2000 இருக்கு கையில். இந்த 2000 ரூபாயை வச்சு இன்னும் 15 நாள் நம்ம ஓட்டணுமே. ஐயோ, எப்படி முடியும்? இந்த மாதம் பில்லு ரொம்ப எகிரிடுச்சு. இது சரிப்பட்டு வராது. இப்படியே போச்சுன்னா கையில் காசு சேர்க்க முடியாது. நம்ம வேற கம்பெனிலையும் கொஞ்சம் ஜாப் தேடுவோம், அப்பதான் ரன் பண்ண முடியும். அக்கா, டீ குடிக்காம ஏன் அப்படியே வச்சிருக்க? ஆறிட போகுது. வாடி ரேகா, பட்ஜெட் போட்டுட்டு இருந்தேன். என்னக்கா, காசு பத்தலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சமாளிச்சுக்குவேன். நீ எதுக்கு அதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்க? இருந்தாலும் நீ ஒரு ஆளாவே எப்படிக்கா சமாளிக்க முடியும்? சே, நான் வேற குட்டி பொண்ணா இருக்கேன், இல்லைன்னா நானும் வேலைக்கு போயிருப்பேன். ஹே லூசு, நீ ஒழுங்கா படி. படிச்சாதான் நல்ல ஜாப்க்கு போக முடியும். சரிக்கா, இருந்தாலும் நீ ஃபீல் பண்றல. நான் ஃபீல் பண்றேன்னு உன்கிட்ட சொன்னேனா? அப்ப நீ ஃபீல் பண்ணலையா? ஹே ரேகா, ஒரு ஐடி கம்பெனில வேக்கன்ட் இருக்குடி. மார்னிங் தான் நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். ஓ சரிக்கா, அப்ப போய் அட்டெண்ட் பண்ணு. ஆமாடி, போகணும். ஆகஸ்ட் 1 இன்டர்வியூ இருக்கு. சரிக்கா. அதுல ஜாப் கிடைச்சிருச்சுன்னா செம்ம ரேகா, நம்ம நினைச்சபடி வாழலாம். ஏய் சூப்பர்க்கா, சூப்பர். இப்போவும் ஒன்றும் கஷ்டம் இல்லை, இருந்தாலும் ரொம்ப பட்ஜெட் டைட்டா இருக்குல்லடி. கண்டிப்பா உனக்கு கிடைக்கும்க்கா. கிடைச்சா நல்லா தான் இருக்கும். சரி, டீ எடுத்து குடிக்கா. பாட்டெல்லாம் நல்லா இருக்குதுமா. போங்க மேடம், குளிச்சு ரெடி ஆகுங்க. இன்னைக்கு மிட் டர்ம் டெஸ்ட். நல்லா எழுதிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்க்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சோலோ குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.